அனைவருக்கும் வணக்கம். இந்தியா தான் நம்பர் 1 எதிரி அப்படின்னு கூவிட்டு இருந்த பங்களாதேஷ் இப்பொழுது வேற வழி இல்லாம இந்தியாவிடம் மண்டிட்டு இருக்கிற செய்தி தான் இன்றைக்கு தலைப்பு செய்திகளாக உலகம் முழுவதும் போடப்பட்டிருக்குது. நண்பர்களே, நம்முடைய பாரத நாட்டிடம் எந்த விஷயத்துக்காக எதற்காக பங்களாதேஷ் மண்டிட்டு இருக்குது, அதற்கு காரணம் என்ன, இதனுடைய விளைவுகள் என்னென்ன, ஏன் பங்களாதேஷ் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது, அதற்கு இந்தியாவுடைய ரியாக்ஷன் என்ன, யாசகம் கேட்கும் பங்களாதேஷுக்கு இந்தியா என்ன பதில் கொடுத்தது, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பேசப்படுறோம். நண்பர்களே வாங்க நண்பர்களே, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்க அப்படின்னாக்க நாம போடுகிற வீடியோக்கள் உங்களை சேராது. அதனால உலக செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை தட்டி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் உடனுக்குடனே சேரும். உங்களைய உலக செய்திகளை ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் எல்லா முக்கிய செய்திகளும் உங்களை வீடு தேடி சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். பங்களாதேஷில் இராணுவ புரட்சி ஏற்பட்ட பிறகு இந்தியா தான் தங்களுடைய நம்பர் 1 எதிரி அப்படின்னு கூவிட்டு இருந்தது பங்களாதேஷ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியர்களுக்கு எதிராக தங்க அரசாங்கம் மட்டுமல்ல தங்க மக்களையும் சேர்த்து தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தது இந்த பங்களாதேஷில் இருக்கிற நோபல் பரிசு வாங்கின யூனுஸுடைய தலைமையில் செயல்பட்டு வருகிற இந்த பங்களாதேஷ் ஆட்சி. ஒரு விஷயம் அல்ல, 2 விஷயம் அல்ல, எதை எடுத்தாலும் இந்தியா தான் காரணம். எது பிரச்சனை நடந்திருந்தாலும் அதற்கு இந்தியா தான் காரணம். பங்களாதேஷில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அதற்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு நேற்றைக்கு வரைக்கும் பங்களாதேஷ் சொல்லிட்டு இருந்தது. ஏன் அவ்வளோ தூரம் போனோம்? பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா இதற்கு முன்பு ஆட்சியில் பிரதமராக இருந்தாங்க இல்லையா, அவங்க பிரதமராக இருந்த ஆட்சி காலத்தில் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்குது. அந்த விஷயத்தை பற்றி எப்படி நம்ம இலங்கையில தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க பங்களாதேஷ்ல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், எதிர்பார்வை கொண்டவர்கள் பலரும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லுது. அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு ஒன்றை அமைச்சாங்க பங்களாதேஷ் அரசாங்கம். பங்களாதேஷுடைய கேர்டேக்கராக இருக்கிற அவர் பிரதமர் பதவியெல்லாம் கிடையாது. இந்த முகமது யூனுஸுக்கு பிரதமர் பதவியெல்லாம் கிடையாது நண்பர்களே. அவர் ஒரு கேர்டேக்கர் தான். அந்த யூனுஸ் ஒரு கமிஷன் அமைக்கிறார், என்கொயரி கமிஷன். இந்த மாதிரி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட் எடுக்கிறது, அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது, எப்படி நடந்தது, யார் குற்றவாளி அப்படின்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கிறாரு. அந்த குழு நேற்றைய தினம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்குது. அந்த குழு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? விசித்திரத்திலையும் விசித்திரமாக பங்களாதேஷில் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியில் காணாமல் போனவர்கள் பற்றிய விஷயங்களை சொன்ன அந்த கமிஷன் அந்த காணாமலாக்கப்பட்டதற்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னங்கடா இது, எதுக்கும் முடிச்சு போடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் நீங்க கேட்கறதும் தெளிவாக கேட்குது நண்பர்களே. உங்க மைண்ட் வாய்ஸ் தான் இந்தியா மட்டுமில்ல உலகம் முழுவதும் இருக்கிற அனைவருடைய மைண்ட் வாய்ஸாகவும் இருக்குது. அந்த நாட்டில் பங்களாதேஷில் ஒரு சிலர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னும் அவங்க காணாமல் போனதுக்கு இந்தியா தான் காரணம், ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கு இந்தியா தான் இந்த விஷயத்தில் உதவி செய்தது, அதனால தான் இப்படியெல்லாம் ஷேக் ஹசீனா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு புதுசாக ஒரு கம்பி கட்டுற கதை ஒன்றை எடுத்து விட்டுருக்குது அந்த பங்களாதேஷுடைய கமிஷன். அந்த கமிஷன் அறிக்கையை வெளியிட்டு 24 மணி நேரம் கூட ஆகல நண்பர்களே. அதற்குள்ளாக பங்களாதேஷ் இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன சொல்றான், இந்தியா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ன்றான். இந்த பக்கம் என்ன பண்றானுங்க, அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு நீதாங்க சாமி எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு
இந்தியாவிடம் மண்டியிட்டு இருக்குது பங்களாதேஷ் அப்படிங்கிறது தான் இப்பொழுது பயங்கர ஹாட் கேக்காக உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிற விஷயமாக இருக்கு. பங்களாதேஷ் எதற்காக இந்தியாவிடம் மண்டியிட்டு இருக்குது அப்படின்னாக்க, இந்தியாவிடம் இருந்து பங்களாதேஷ் கிட்டத்தட்ட ஒரு 50,000 டன் அரிசி கேட்டிருந்தது இறக்குமதி செய்து கொள்வதற்கு. இதை பங்களாதேஷ் கேட்டு பல வாரங்கள் ஆகுது அப்படிங்கிறத நாம் இங்கு சொல்ல வேண்டும் நண்பர்களே. ஆனால் நேற்று வரைக்கும் இந்தியா அதற்கு செவிமடுக்கவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. பங்களாதேஷ்ல இந்த ராணுவ புரட்சி ஏற்பட்ட பிறகு அங்க வந்து பயங்கரமான கலவரம், நாடு பூரா கலவரம். அதனால அவங்க நாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அப்படி ஸ்தம்பிச்சு போயிருச்சு, சாதாரண வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போய் நிக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இன்றைக்கு வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் வந்து முழுமையாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த 3-4 மாதங்கள்ல பங்களாதேஷுக்கு FDI உடைய வரத்து மிக மிக குறைந்து விட்டது அப்படின்னும், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னும், ஏற்கனவே பங்களாதேஷுக்கு ஆர்டர் வந்திருக்கும் இல்லையா, வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஆர்டர், அந்த ஆர்டர் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளிவந்திருக்குது. இதனுடைய எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பங்களாதேஷுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை கண்டு வருது அப்படிங்கிறதா. ஒரு காலத்தில் கோவிட் காலத்தில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை விட பங்களாதேஷுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்குது, வேகமாக வளருது பங்களாதேஷ், இந்தியாவை விட வேகமாக வளருது பங்களாதேஷ் அப்படின்னு நம்ம நாட்டிலேயே ஏகப்பட்ட எதிர்க்கட்சிகள் கூவுனதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் வாயை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இத்தாலிய பெண்மணியான சோனியா காந்தி அவர்களுடைய குடும்பத்தின் தலைமையின் கீழே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை பேசாத இடமே கிடையாது, இதற்கு மீன் போடாத அந்த கட்சிக்காரங்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு கப்பு சிப்புன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. பங்களாதேஷில் மிகப்பெரிய அழிவு நடந்து கொண்டிருக்குது, பொருளாதார அழிவு நடக்குது, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியோ பயங்கர கிடுகிடுன்னு வளர்ந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் நம்ம ஆளுங்க பேசுறதில்ல. சரி, இதை பற்றி தான் நீங்கள் பேசல, இங்க தான் வந்து இப்ப பாலஸ்தீன பிரச்சனை பத்தி கூவிட்டு இருக்கிறீங்களே, பாலஸ்தீன பிரச்சனைக்கு பைய தூக்கிட்டு போகுதே அந்த அம்மா, இத்தாலிய அம்மாவுடைய பொண்ணான பிரியங்கா காந்தி. அவங்களுக்கு இந்த பங்களாதேஷ் பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்னு தோணலையே. பாலஸ்தீனுக்கு பைய தூக்கணும்னே அதுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் வந்த பிறகு மறுநாள் பங்களாதேஷுடைய சிறுபான்மையினருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைய தூக்கிட்டு போறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இதுவரைக்கும் பங்களாதேஷில் வாழ்கிற இந்துக்களுக்கு எதிராக நடைபெறுகிற இந்த இன அழிப்புன்னு தான் சொல்லணும், ஜீனோசைடுன்னு தான் சொல்லணும், இந்த இன அழிப்பை பற்றி இதுவரைக்கும் அவங்க வாய் திறக்கவில்லை அப்படிங்கிற பார்க்குறோம். போற போக்கில் ராகுல் காந்தி வந்து பங்களாதேஷில் வாழ்கிற சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அதை தவிர இவங்களாம் அதை பற்றி பேசுறதுக்கே வந்து வாய் திறக்கிறதில்ல. பங்களாதேஷ் தான் பயங்கரமான வளர்ச்சின்னு சொன்னீங்களே, இப்போ அதை பற்றி பேச வேண்டியது தானே அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வியாக இருக்குது. சரி விடுங்க, அந்த கட்சியை பற்றி பேசணும்னா நமக்கு டைம் தான் பத்தாது, வேஸ்ட் ஆஃப் டைம். ரைட்டு, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பங்களாதேஷில் இப்படி பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுனால அங்கே விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு. உணவுப் பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் பயங்கரமான தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதனால யூனுஸ் அரசாங்கம் இந்தியாவிடம் மன்றாடி கேட்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு அரிசியை கொஞ்சம் அனுப்புங்க, ஒரு 50,000 டன், கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, 50,000 டன் எங்களுக்கு அரிசி கொடுங்க, நாங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு பல வாரங்களாக இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. இந்தியா அதற்கு செவிமடுக்கவே இல்லை. நேற்றைய தினம் பங்களாதேஷ் அரசாங்கம் இந்தியாவை மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொண்ட பிறகு இந்தியா அதற்கு ஒப்புக்கொண்டிருக்குது. அப்பையும் கூட பங்களாதேஷுக்கு மருந்து பொருட்களோ அல்லது பிற அத்தியாவசியமான பொருட்களோ அல்லது பிற கட்டுமான பொருட்களையோ இந்தியா அனுப்புவதற்கு மறுத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணும். மனிதாபிமான அடிப்படையில்
இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு இப்பொழுது 50,000 டன் அரிசியை வழங்குவதற்கு முன் வந்திருக்குது அப்படிங்கறதான் உண்மை. இந்த 50,000 டன் அரிசி போனா மட்டும் பங்களாதேஷ் அப்படியே செழிச்சிருமா? நம்ம ஊர்ல சில மாநில அரசாங்கங்கள்லாம் சொல்லுதில்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தனே பாலும் தேனும் பெருக்கெடுத்து ஓடுது, ஆனாலும் நீங்க சொத்து வரியெல்லாம் கட்டணும்னு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குலாம் ஏத்துதில்ல, அந்த மாதிரி எல்லாம் பங்களாதேஷ்லயும் இந்த 50,000 டன் அரிசி போனனே பாலும் தேனும் பெருக்கெடுத்து ஓடுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நண்பர்களே. உண்மையை சொல்ல போனா அடுத்த சில மாதங்கள் இதே மாதிரி பங்களாதேஷ்ல பிரச்சனைகள் தொடர்ந்தால் அடுத்த சில மாதங்கள்லேயே பங்களாதேஷ் நடுத்தெருவுக்கு வந்துடும். இலங்கையில எப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டதோ, அந்த மக்கள் உணவு கூட கிடைக்காம எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே நிலைக்கு பங்களாதேஷ் தள்ளப்படும் அப்படிங்கிறதான் உண்மை. இவங்களுக்கு என்ன நினைப்பு, பங்களாதேஷ்க்கு என்ன நினைப்புனா, ஜோ பைடன் இருக்கிறாரு, அமெரிக்கா இருக்குது நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு. அமெரிக்காலாம் ஒரு நாளும் வந்து காப்பாற்றாது. சீனா ஒரு தடவை கூட ஒரு நாட்டையும் வந்து காப்பாற்றியதாக சரித்திரம் கிடையாது. ஏழை நாடுகளுக்கு ஆபத் பாந்தவனாக இதுவரைக்கும் வந்திருக்கிற ஒரே நாடு இந்தியா தான், அமெரிக்காவோ சீனாவோ அல்ல. ஆனா யூனுஸோ சீனாவையும் பாகிஸ்தானையும் அமெரிக்காவையும் தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே இருக்கட்டும். என்னைய கேட்டால் இந்த 50,000 டன் அரிசியை கூட அனுப்பியிருக்க கூடாது நம்ம, அப்பதான் அவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் கூட ராஜதந்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை, அதுல பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. அதனால இந்தியா வந்து மனிதாபிமான அடிப்படையில் நாங்க 50,000 டன் அரிசியை பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி செய்ய ஒப்புதல் வழங்கி இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.